ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காட் ஆஃப் மோம் குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடல் பாசி. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பாக்கெட் கடல் பாசி எடுத்துருக்கோம். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஸோ நம்ம கொதிக்க வச்சிட்டோம். இந்த கடல் பாசி வந்து தண்ணியில் வந்து நல்லா கரையணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கடல் பாசி கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ நம்ம இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பக்கம் பால் காய்ச்ச போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மில்க் எடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் கடல் பாசி. இப்போ நம்ம மில்க் வந்து கொதிச்சு இருக்கு. இதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சீனியை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கோம், அதாவது 100 கிராம்ஸ். ஸோ இதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுருந்த கடல் பாசிக்கு நல்லா கொதிச்சு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மில்க் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இனிப்பு பத்தலை, ஸோ அதனால அந்த கப்பு ஃபுல்லாக இருந்த சீனியை நாங்கள் உள்ளே போட்டோம். இதுக்கு அடுத்தது நாங்கள் பிஸ்தா எசன்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் கலருக்காக. ஸோ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ ஓகே நல்லா கொதிச்சு நல்லா இதுவாகிடுச்சு, திக்காகிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பிளேட்டில் சர்வே பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ பிளேட்டில் ஊற வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 hour அப்படியே விட்டோம்னா திக்காகிடும். ஸோ 1/2 hourக்கு அப்புறம் நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாரும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மை சேனல்.
ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீசஸ் நம்ம போட்டுக்கலாம். சுவையான கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு.